பாவம் அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன், பெரிய ஹீரோ. பல படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல. அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில். அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க. ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை, பசங்களை, இளைஞர்களை உட்படுத்தக்கூடாது. அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது. பிடிபடக்கூடாது இல்லை, மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது இல்லை, தடுக்கணும் இல்லையா? ஏற்கனவே உணவே நஞ்சாயிடுச்சு. காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான், ஆடு கோழி மாடை ஊசி போட்டு வளர்க்குறான், எல்லாமே நஞ்சாயிடுச்சு. அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான். நல்ல உணவுகள் இல்லை. வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்ப்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது. கொய்யாக்காய் இவ்வளோ பெருசில் செய்யலாம். பப்பாளி பழம் விளையுது, அதாவது இயற்கையாக விளையுன்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான். கிலோ இவ்வளோ ஒன்று 5 கிலோ ஒரு பப்பாளி பழம் சென்னைக்கு வந்து இறங்குது. அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை, சாப்பிட்ட மாதிரியே இல்லை. தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து 100 ரூபாய்க்கு 6 கிலோ விற்கிறாங்க. அள்ளி போட்டேன், ஒரு 5-6 பழம் வண்டியில் சிந்திருச்சு. அது 1 மாதமாக இருக்குது, இன்னமும் இருக்குது, கிடவே இல்லை. அது ஒரு பிளாஸ்டிக் தக்காளி. இப்போ பாருங்கள் எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மயமாயிடுச்சு. அது ஒரு ஆள் வரணும், ஆட்சி மாறணும், அடித்து பொலி போடணும். இப்போ துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்த திண்ணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போகிறோம். ஏன் போகிறோம்? அங்கே எல்லாம் ஜென்யூனாக இருக்குது. அடித்து கழட்டிடுவான், தூக்கி தொங்க விட்டுருவான். எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்கள், கடமடான்னு ஆடும். அங்கே வர்ற வண்டியெல்லாம் பயங்கரமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், இல்லாட்டி தூக்கிடுவான். அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும். இங்கேயோ கூப்பிட்டு போகிறீங்க, வாங்க, ரொம்ப தவறு. அது இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. தடாலிலேயே கூட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடித்தவங்க, உத்தரவு போட்டவங்க, ஃபோன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்டில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடித்து கொல்லணும். ஒரே நாள் முடிஞ்சு மேட்ரு. அடித்து கொள்றாங்க, எஃப்ஐஆர் போடலாம், கொண்டு போய் உள்ளே வைக்கலாம், என்கொயரி பண்ணலாம். முறைப்படி தான் நான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது இல்லையா? யார் அது? ரொம்ப ரத்தம் கொதிக்குது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, சிபிஐ பண்ணுறது, சிஐடி பண்ணுறது, இந்த விசாரணை, வெள்ளை பூண்டு, வெள்ளம், இதெல்லாம் ஒரு மயிரும் வேலைக்கு வராது. அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே